Hello, happy viewers. I am Rajan from Greens Property Developers, Coimbatore. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். நிறைய வந்து அப்ரூவ்ட் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்ம் லேண்ட்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணி எல்லா ஃபார்ம் லேண்ட் பண்ணது எல்லாமே இன்றைக்கி ஆப்ரேஷனில் இருக்குது. எல்லா ஃபார்ம் லேண்டோட வேல்யூ இன்றைக்கி பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஏன்னா லேண்ட் காஸ்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா அமாயா. இது என்ன கேப்ஷன்ஸ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி வேலி ரிவர் ரெட்ரீட்னு சொல்கிறோம். இது எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணால் இந்தியாஸ் பெஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணணுன்னு தான் எங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்தது. அப்படி ஒரு பிளேஸ் தான் நாங்கள் சர்ச் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிளேஸ் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் இந்த லேண்ட் எடுத்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆனைக்கட்டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டத்துரா. இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நரசிமுக்குன்னு சொல்லி இந்த இடத்துல லொக்கேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். நான் மீன் பண்ண மாதிரி இந்த ஹெவன்லி வேல்யூ வியூவும் இருந்தது, அதே நேரத்தில் இந்த ரிவர் வியூ இருக்கனால இதை ரொம்ப நல்லா பண்ணலான்னு சொல்லி இதை ரொம்ப உட்காந்து மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும், அம்யூனிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு டெரன் எடுத்து டோட்டலாக லெவல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ரிவிட்மெண்ட் வால்ஸ் பண்ணி டோட்டலாக கான்க்ரீட் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்டிங்ஸ் பண்ணுறோம், பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் பிளான் பண்ணி பண்ணுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் சைனீஸ் ஃபியூஷன் லான்ச் வந்து உள்ளே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் பண்ணுறோம். உள்ளே வந்து ஒரு புத்தா டெம்பிள் பண்ணியிருக்கோம், ஒரு விஷ்ணு டெம்பிள் பண்ணியிருக்கோம், ஒரு மெடிடேஷன் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டுக் கேஃபேன்னு சொல்லி ஒரு கேஃப்டீரியா ஏரியா ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. இது என்னன்னா கஸ்டமர்ஸ் யூஸ்வலாக ஏர்ன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ப்ராப்பரான இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அமாயாவுக்கு யூ ஹாவ் தி பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யூஸ்வலாக சிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 டைம் ரிட்டர்ன்ஸ்னா இங்கே அஷ்யூர்டாக மினிமம் 3 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணி தரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் பியூட்டிஃபுல்லாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. கஸ்டமர்ஸும் வாங்கினவங்க எல்லாருமே ஹாப்பி. இந்த ஒரு 3-4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% சேல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது எல்லாமே டிடிபி ரெரா வாங்கினதுனால எல்லா நார்ம்ஸும் 100% ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அதனால் வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களால் வர முடியல ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸாக பார்க்க சொல்லுங்கள். 100% வேல்யூ பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 22 ஏக்கர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக ஒரு 70 ஏக்கர்ஸ் பண்ண போகிறோம். நிறைய பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மிஸ் பண்ணாமல் ப்ராஜெக்ட் வந்து அமாயா இந்த ஹெவன்லி வேலி ஃபார்ம் ரெட்ரீட் ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேல்யூ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம், பிஸ்னஸ் பீப்புள்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரெசார்ட்டை பற்றி கேள்விப்பட்டோம். இங்கே இந்த மாதிரி சைட் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களே ரெசார்ட் கட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கேள்விப்பட்டு வந்து பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்தப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா எங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எங்கள் குழந்தைகளோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸில் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம்மாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இப்போ நாங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி வந்து குழந்தையோட வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணால் எங்கள் குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். எங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு. பட் இவங்க சொல்லியிருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப பக்காவாக ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலி வைஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஒரு இன்கம், ஒரு மந்த்லி ஒரு ரெகுலர் ஒரு இன்கம் வருங்கிற ஆஸ்பெக்ட். அது போக என் பேரனுக்கோசரம் தான் மெயினாக இது யோசித்தேன். வந்தாருன்னா அவர் ஃப்யூச்சரில் அவர் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணுமே, கொஞ்சம் ரிவர் சைடு இருக்கிறனால கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் வாங்கினோம். வாங்கறதுக்கு புக் பண்ணியிருக்கோம். வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் 1 வந்து நம்ம ஒரு ஓப்பனிங்காக பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டுக் கேஃபே வந்து ப்ராஜெக்டில் ஓப்பன் பண்ணோம், இந்த அமாயா ஹெவன்லி வேலி ரிவர் ரெட்ரீட் ப்ராஜெக்டில். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய கஸ்டமர்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். இந்த கேஃபே ஓப்பனிங் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 40% சேல்ஸ் நடந்திருந்தது. இன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி வாங்கின எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் நியூ கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரிவரில் போய் பக்காவாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன் பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புத்தா டெம்பிள், நம்ம விஷ்ணு டெம்பிள், அதே மாதிரி இந்த லான்ச் ஏரியா எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுறேன்னா நாங்கள் ப்ராமிஸ் பண்ண அம்யூனிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் டெவலப் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், திஸ் வில் பி தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ஹோல் ஆஃப் இந்தியான்னு சொன்னோம். அதுக்கு சொன்ன விஷயத்துக்கு எல்லாமே இன்றைக்கி அமாயாவில்
எல்லாம் சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுவும் நீங்களாம் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு அவங்க ரிவர்லேயே வந்து ரைட் ஃப்ரம் ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு 70 வயசு பீப்புள் வரைக்குமே இங்கே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால தான் இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறோம். நம்ம வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் இதில் அசட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த இருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லலாம். எல்லாமே சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் பண்ணுறேன். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருந்தோம், அதே நேரத்தில் அம்யூனிட்டிஸ் சொல்லியிருந்தோம். இந்த அம்யூனிட்டிஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சைடில் வந்து ஒரு டுக் கேஃபே பண்ணுறோம். இந்த டுக் கேஃபே எப்படின்னா, இந்த கேஃபேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர் பார்க்கலாம். ரிவர் பார்க்குறப்ப அங்கேருந்து நீங்கள் ஒரு உட்காந்து கேஃப்டீரியாவில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த ரிவர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைஃப் பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எப்போ வேல்யூ வரும்னா அந்த அம்யூனிட்டிஸ்க்கு வந்து உண்டான எல்லா ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கணும். இப்போ அந்த டுக் கேஃபேலேருந்து அந்த ரிவர் பார்த்துட்டு இல்லை அந்த உள்ளே வந்து அந்த மெடிடேஷன் பிளேஸ்லேருந்து அந்த ரிவர் அக்சஸ்க்கு, அதே மாதிரி நீங்கள் புத்தா டெம்பிள்லேருந்து அந்த விஷ்ணு டெம்பிள்லேருந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு வேல்யூ பெரிய அளவுக்கு ஆட் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆல் தி அம்யூனிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலே அந்த தாய் சைனீஸ் ஃபியூஷன் லான்ச்லேருந்துலாம் அந்த ஓப்பன் ஏர் தேட்டர்லேருந்தால் நீங்கள் அந்த ரிவர் அக்சஸோ இல்லை அந்த ஹெவன்லி வேல்யூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அந்த பிளேஸ் லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அமாயா பொறுத்த வரைக்கும் இந்த ஹெவன்லி வேலி as well as இந்த ரிவர் ரெட்ரீட்டோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி இன்றைக்கி சேல் கொண்டு வந்து சேல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டுக் கேஃபேயோட லான்ச் வச்சுருந்தோம். ரொம்ப வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி புக்கிங்ஸ் ஆகிட்டுருக்கு. ஐ ஹாப்பிலி ரீச் த கஸ்டமர்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியான ஒரு வார்த்தை சொல்லுவேன், யூ வில் பி அஸ்டானிஷ்ட் இன் சீயிங் அமாயா. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு இது வேல்யூ பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்புறம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட்னா அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் பண்ணித்தரோம். இது எல்லாமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு என்ன வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக லைஃப்பில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணி ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூவாக உங்களுக்கு இன்கம் வர மாதிரி பண்ணித்தரோம். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து அமாயா ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேல்யூ பண்ணுங்கள், அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கஸ்டமர்ஸ், தேங்க்யூ.